வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் வினை செயல் வகை அந்த அதிகாரத்தில் 7வது குறள். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். செய்வினை அப்படின்னாக்கா ஒரு வினையை செய்கின்றவன், செய்வான் அவன் செய்ய தொடங்குகின்ற செயல்முறை, எப்படி செய்யணும் அப்படிங்கிற செயல்முறை என்னென்னா, அவ்வினை அந்த செயலை உள்ளறிவான் உள்ளம் கொளல். அந்த செயலை இன் அண்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் உள்ளறிவான். அதை முழுமையாக அந்த செயலை பற்றி தெரிந்த ஒருவனுடைய உள்ளத்தைன்னா அவனுடைய அனுபவத்தை அறிந்து கொண்டு அதன் வழி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது நம்ம ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பாட்டில் ஏனோ தானோ அப்படின்னோ இல்லை நமக்கு முன்னறிவும் கொஞ்சம் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனாலும் அதை வச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச வகையில் மட்டும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது சரியானதா, அல்லது அந்த தொழிலில் ஒரு 30-40 வருஷம் தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர் அவர்கிட்ட போய் அணுகி அவர்கிட்ட ஒரு 10 நாளோ 15 நாளோ அருகில் இருந்து அவர் அந்த தொழிலை எப்படி நடத்துகிறார், அதில் என்னென்ன நெளிவு சுழிவெல்லாம் இருக்குது அப்படின்னு மேலும் தெரிஞ்சுக்கிட்டு அவரோட ஆசீர்வாதத்தோடு நம்ம இதை தொழிலை ஆரம்பிக்கிறது சிறந்ததா. ஏன்னா எவ்வளோதான் நமக்கு அந்த நூலறிவு அப்படின்னு சொல்லி அந்த அறிவு இருந்தாலும் அந்த அனுபவ அறிவு அப்படிங்கிறது நமக்கு அத்தனை எளிதில் வருவது கிடையாது. அதனால் அந்த அனுபவம் உள்ளவர்களை அணுகி அந்த அறிவை அவர்கள் எப்படி அதை நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதன்படி செயல்பட்டால் அந்த பயனை நம்ம ரொம்ப சுலபமாக எடுத்துக்கலாம். மகரிஷி எப்பவுமே சொல்லுவார், என்னை விட நீங்கள் இன்னும் மேலே இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லுவார். இந்த அவரைக்காய் பந்தலில் போட்டிருப்பாங்க இல்லையா, பறிச்சுட்டே இருக்கும்போது இந்த குழந்தை மேலே இருக்க காயெல்லாம் அப்பா கெட்டுறதில்லை. அப்போ அந்த குழந்தை என்ன சொல்லும், அப்பா என்னை தூக்கி விடுப்பா, நான் மேலே இருக்க காயெல்லாம் பறிக்கிறேன் அப்படின்னு. அப்பா சிரிச்சிட்டே சொல்வார், எனக்கு எட்டாவது உனக்கு எப்படா எட்டும் அப்படின்னா, அப்பா நீ என்னை தூக்கி உன் தோல் மேலே வச்சுக்கோ, நான் எல்லாத்தையும் பறித்து தரேன். அப்போது அந்த அப்பா அப்படின்றவங்க அவங்களுடைய அந்த ஆல்ரெடி அவங்க அவ்வளோ தூரம் செஞ்சுருக்காங்க, அதற்கு மேலே நம்ம செய்யணும் அப்படிங்கும்போது அந்த அறிவையும் நம்ம எடுத்துக்கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த குறளினுடைய உள்ளர்த்தம். இது பொருட்பாலுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் இல்லறத்திலும் நிறைய விஷயங்களில் நிறைய இடங்களில் இந்த அறிவு இந்த அனுபவ அறிவு நமக்கு பயன்படும். இப்போ இந்த பாட்டுனால முதல் பாட்டில் அந்த வேலையை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதற்கு முன்னாடி பாட்டிலையும் பொருள், கருவி, காலம், வினை, இடம் அந்த 5ஐயும் பார்த்து பண்ணணுன்னாரு. அதுக்கு அடுத்ததில் முடிவும் இடையூறும், அதாவது முயற்சியும் அதுக்கு நம்ம போடுற இடைஞ்சல்கள் சமாளிக்கிற திறம், இதெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற பயனை விட நமக்கு கிடைக்கின்ற பயன் இந்த முயற்சியும் இடையூறுகளையும் விட இந்த பயன் ரொம்ப அதிகமாக இருந்தால் அதை செய்யலாம் அப்படின்னு சொன்னார். இந்த பாட்டில் நமக்கு முன்னாடி செய்தவர்களோட அந்த அனுபவ அறிவு எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு. இந்த 3 பாட்டிலையும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, நானும் என்னுடைய பகைவனும் ஒரே நிலையில் இருக்கிறோம், ஒப்பான் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரே நிலையில் இருக்கும் பொழுது இந்த திறமையெல்லாம் உபயோகப்படுத்தி அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னார். முதல்ல வலிமையுடையவன், அப்புறம் நானும் எதிரியும் சமம் அப்படின்ற நிலைமையில் இருக்கிற அந்த ஒப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலைமையில் இருக்க சொல்கிறார். அடுத்து வர குறளில் நம்மை விட மெலியவர்கள், அதாவது நம்மை விட மெலியவர்கள் அப்படின்றதில்ல, நம்மை விட வலியவர்கள், நாம் தான் அவங்களோட மெலியவர்களாக இருப்போம். அப்படி இருக்கும்பொழுது அந்த வினைகளை எப்படி கையாளுவதுன்னு சொல்ல போகிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை எடுத்துக்கோ.